இப்போது தோசை ஊற்றிக்கலாம். எக்கு ஆனியன் தோசை செய்ய போகிறோம். அந்த எக்கு ஆனியன் தோசைக்கு கொஞ்சம் ஒரு எக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அதில் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது மேலே கொஞ்சம் ஆனியன், க்ரீன் சில்லி, அது மேலே கேரட்டு, நல்லா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொரியண்டர் இப்படி போட்டுட்டு அது மேலே வந்து ரெட் சில்லி பவுட்ரு, நல்லா மிளகாத்தூள். இங்கே பாருங்கள், அந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கீ எடுத்து நல்லா இது மேலே வந்து தோசை கரண்டியில் நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ அது கீழே விழாமல் இருக்கும். அப்புறமா லைட்டாக இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எக்கு ஊற்றிட்டு ஆனியன் போட்டு எல்லாம் செய்தோம். இப்போ நீங்கள் அப்படி வேண்டாம், இல்லை இப்படி பண்ணிக்கலன்னா கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா போட்டுட்டுக்கிட்டோம். நல்லா கேரட் போட்டுட்டு க்ரீன் சில்லி போட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு கீ வேண்டான்றவங்க, கீ பிடிக்காதவங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா ஆயில் சேர்த்துட்டு அது மேலே வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு இப்போ லைட்டாக கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் சட்னி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆனியனு 2 ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். டொமேட்டோ வந்து ஒரு நல்ல பழமாக இருக்கிற டொமேட்டோ வந்து ஒரு 3 டொமேட்டோஸு, காஞ்ச மிளகா கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு 5-6 நம்பர்ஸு, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக, நம்ம நார்மலாக தாளிக்கிறதுக்கு போடுறத விட கொஞ்சம் அதிகமான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு. இது கொஞ்சம் நல்லா வதங்கி ஆன உடனே ஒரு தட்டில் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஆறி வரட்டும். அதுக்கு அப்படி போட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வறுத்து வச்ச இந்த மிளகா, இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் வெறும் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ